வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் மாலை நேர சிற்றுண்டி ஒன்று தான் செய்ய போகிறோம். குறைவான பொருட்களை வச்சு நல்ல சுவையில் இந்த சிற்றுண்டியை நாங்கள் செய்து கொள்ளுவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் கோதுமை மாவும் வெங்காயத்தாளும் எடுத்திருக்கிறேன். இது ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் சிற்றுண்டி செய்ய போகிறோம். 200 கிராம் கோதுமை மாவு நான் எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் வெங்காயத்தால் வெட்டி எடுத்துக்கொள்வோம். நான் எல்லாம் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் துடைச்சி தான் வச்சுருக்கிறேன். நாங்கள் நல்ல மெல்லிசாக இந்த வெங்காயத்தால் வெட்டி கொள்ளுவோம். வெங்காயத்தால் கட்டாயம் தண்ணியை துடைக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த வெங்காயத்தாலே மாவையும் சேர்த்து தண்ணி விட்டு தான் குழைக்க போகிறோம். அதால் ஈரலிப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வெங்காயத்தால் அரிஞ்சு முடிஞ்சது. இதில் நான் ஒரு வெள்ளைப்பூடு எடுத்து நல்ல மெல்லிசாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கோதுமை மாவை எடுத்துக்கொள்ளுவோம். அதில் நாங்கள் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தால் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தால் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதில் நாங்கள் அரிஞ்சு வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை சேர்த்துக்கொள்ளுவோம். இடித்த மிளகாய் ஒரு கரண்டி போட்டுக்கொள்ளுவோம். அதோட ஒரு அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் விரும்பினா சீரகமும் சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் நான் ஒரு தேக்கரண்டி அளவு ஈஸ்ட் போட்டுக்கொள்கிறேன். இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போடுறேன். ஈஸ்ட் போட்டு அதே கரண்டியால் 2 கரண்டி சீனி போட்டுக்கொள்ளுவோம். இது ஒருக்க எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்து விடுவோம். இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதுகளும் தேவையில்லை. அதே மாதிரி மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் வேறு எதுவுமே போட தேவையில்லை. இப்போ நாங்கள் இளஞ்சூடான தண்ணி விட்டு குழைச்சி கொள்ளுவோம். குழந்தை பிள்ளைகளுக்கு பறக்கிற மாதிரி மெல்லிய சூடாக இருக்க வேணும். அப்போ தான் ஈஸ்ட் பொங்கும். இல்லாட்டி எங்கட மாவு வீணாக போயிடும். நல்ல வெயில் நேரம்ண்டா நீங்கள் இப்படி சுடுதண்ணி விட தேவையில்லை. சும்மா பச்சை தண்ணியிலேயே குழைச்சி வச்சிடலாம். நாங்கள் கடைகளில் கண்ட எண்ணெயிலையும் பொரிக்கிற தின்பண்டங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறதிலும் பார்க்க வீட்டில் நாங்கள் இப்படி ஆரோக்கியமாக செய்து கொடுக்கலாம். பொரிக்கிறது தான் எண்ணெய் கூடாதுன்றல பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேவைதான எண்ணெய் சேர்த்து பிள்ளைகள் தாராளமாக வடிவாக சாப்பிடலாம். அதை நாங்கள் வீட்டிலேயே செய்து கொடுப்போம் துப்புரவா. இப்போ நாங்கள் ஒருக்கா கையால் மாவை வடிவாக கலந்து விடுவோம். இந்த சிற்றுண்டியை செய்கிறதுக்கு எனக்கு பெரிய செலவு போகலை. ஏறக்குறைய ஒரு 200 ரூபா மட்டும் தான் செலவு. வளமை போலத்தான், நிறைய பொருட்கள் இல்லை, நிறைய செலவு இல்லை. நீங்களும் ஒரு நாளைக்கு செய்து பாருங்கள். இதுன்ற சுவையை உண்மையிலேயே சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இந்த மாவை மூடி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஓரமாக வைப்போம். ஒரு 45 நிமிஷம் கழித்து நான் இதை திறந்து பார்க்குறேன். மா நல்லா பொங்கி வந்துட்டுது. நாங்கள் கொஞ்சம் மாவை அமர்த்தி விடுவோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே காற்று குமிழிகள் தான் நிறைஞ்சிருக்கும். அப்போ அதை நாங்கள் அகற்றி கொள்ள வேணும். அதால் ஒரு கரண்டியால் ஒரு கண்ணில் வடிவாக கலந்து விட்டுருவோம். இந்த எங்கட கோதுமை கலவை நாங்கள் வடைக்கு அரைச்ச உளுந்து கலவைன்ற பதத்தில் அப்படியே வந்திருக்கு. இதை நாங்கள் இப்போ வடிவாக கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சரி. பர்ஃபெக்டாக நல்ல உருண்டையாக இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எண்ணெயில் போட்டிங்கன்னா சரி. கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க, அல்லது தண்ணி கொஞ்சம் பூசிக்கொள்ளுங்க. பூசிட்டு இப்படி கையில் எடுத்து சின்ன உருண்டைகளாக்கி போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம்.
எண்ணெய் கொதித்ததுக்கு பிறகு எண்ணெய் நல்லா கொதிக்கக்கூடாது, ஒரு 50 வீதம் கொதி வந்தால் காணும். அடுப்பை குறைச்சி வச்சு தான் இந்த சிற்றுண்டியை நாங்கள் பொரிக்க வேணும். ஏனெண்டா அடுப்பை கூட எரிஞ்சுட்டா மேலே கருகி போயிடும், உள்ளுக்கு அவியாது. இதில் நான் அரைப்போத்தல் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன். ஆனால் நீங்கள் இதை விட குட்டியான தாச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்தீங்கன்னா சரி. நீங்கள் வீட்டில் இந்த சிற்றுண்டி செய்யக்கில் மாவை கொஞ்சம் கனகவா போட்டு செய்து கொள்ளுங்கள். ஏனெண்டா வீட்டில் இது கட்டுப்படியாகாது, கொஞ்சமாக செய்தீங்கன்னு சொன்னால். மற்ற நீங்கள் தனியாக செய்து சாப்பிடவே மேலாது, பக்கத்து வீட்டுக்கு கட்டாயம் வாசம் அடிக்க நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு நாங்கள் கொடுத்து தான் சாப்பிட வேணும். மற்றது வளமையாக நான் சொல்கிறது தான், ஈஸ்ட் கலந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தாதீங்க. நீங்கள் தயார் செய்தீங்கன்னு சொன்னால் அதை உடனே எல்லாத்தையும் பொரித்து சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தாதீங்க. அதில் பாக்டீரியாக்கள் உருவாகி புளிச்சு போய் பிறகு அது வயிற்றுக்கு அஜீரணத்தை உண்டு பண்ணும். நாங்கள் அப்பச்சோடா, பேக்கிங் பவுடர் இதுகளை பயன்படுத்துகிறத விட ஈஸ்ட் பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு தாராளமாக சாப்பாடுகள் செய்து கொடுக்கலாம். எங்களோட சிற்றுண்டி இப்போ பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதில் எண்ணெயை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் இதே எண்ணெய்களில் கொஞ்சம் உப்பும் மிளகாய் தூளும் தூவினா இன்னும் சுவை அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நான் எண்ணெய்க்குள்ளே தூவே இல்லை, ஏன்னு சொன்னால் எண்ணெய் கருப்பாக போயிடும். இதில் நான் இறக்கிட்டு அதுக்கு மேலால் கொஞ்சம் உப்புத்தூளும் மிளகாய் தூளும் கலந்து வச்சதை கொஞ்சம் மேலால் தூவுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட கோதுமை ஸ்நாக்ஸ் எல்லாம் பொரித்து முடிஞ்சது. இப்போ இதே கலவையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலால் தூவி கொள்ளுவோம். உப்புத்தூளும் மிளகாய்த்தூளும் மட்டும்தான், இதில் வேறு ஒன்று நான் சேர்க்கல. எங்களோட சுவையான செலவில்லாத மாலை நேர சிற்றுண்டி தயாராகிட்டுது. இதுபோல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டாவது போங்க.